ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிற எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கேள்விக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்ச கேள்விக்கு குறிங்க. தெரியாத கேள்விக்கு கடைசியில் யோசிச்சுட்டு பதில் குறிங்க. லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கறனால நீங்கள் ஆல்ரெடி படிச்சுருந்தீங்கன்னா இந்த கொஷினுக்கு ஆன்சர் பார்க்குறப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம் கொஷின் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு மென்டலாகவே நீங்களும் ஒரு ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் 21வது கொஷின் 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உவே சாமிநாதர். இவரை வந்துட்டு நம்ம தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 22வது கேள்வி டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல். விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஊரும் பேரும். இது வந்துட்டு எங்கே இருக்குன்னா புக் பேக் சைடில் வந்துட்டு சின்ன சின்னதாக கட்டங்கட்டி தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்துக்குங்க. அதையும் எல்லா லெசனுக்குமே நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 23வது கேள்வி தமிழ் பயிலும் ஆர்வம் மிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர். விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பரிதிமாற் கலைஞர். இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரி. இவர் வந்துட்டு அவரோட சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிற பெயர் தான் வந்துட்டு தமிழ் பண்ணி பரிதிமாற் கலைஞர் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 24வது கேள்வி தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தூத்துக்குடி. நெக்ஸ்ட்டு 25வது கேள்வி பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சித்தர்கள். நெக்ஸ்ட்டு 26வது கேள்வி உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு. விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பல்லுப்பாட்டு. இது வந்து முக்குடர் பல்லில் இந்த இது வந்துட்டு கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு லைனு. நெக்ஸ்ட்டு 27வது கேள்வி வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர். விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி காலமேக புலவர். இந்த கொஷின் வந்துட்டு எங்கே இருக்குன்னா பழைய 6th புக்கில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 28வது கேள்வி மரமும் பழைய குடையும் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி அழகிய சொக்கநாத புலவர். இதுவும் வந்துட்டு லாஸ்ட்டு சமச்சீர் புக்கில் வந்துட்டு 6th ஸ்டாண்டர்டில் இது ஒரு லெசனாகவே கொடுத்துருப்பாங்க. பாட்டாவது கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 29வது கேள்வி நீல பொய்கையின் மிதந்திடும் தங்க தோணிகள் இக்கூற்று யாருடையது? இது வந்து யாரோட கூற்றுனா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அர்ஜுனனுடையது. நெக்ஸ்ட் வந்துட்டு 30வது கேள்வி எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கொஷின் பார்த்தீங்கன்னா கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். எழுதுவா ஆனால் எழுதாமே இருக்க மாட்டா. ஸோ பொருள் மாறாமல் எதிர்மறை வாக்கியம். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். நெக்ஸ்ட் வந்துட்டு 31வது கேள்வி கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணனோடு போ. இது வந்துட்டு அம்மா வந்துட்டு அண்ணா கூடயே போ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு கூடு கட்டு ஒரு ஆர்டராக பண்ணுற மாதிரி இருக்குது. தமிழ் படி அப்படிங்கிறது இதுவும் ஆர்டராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டியில் அரசு ஆணை பிறப்பித்தது. இது பார்த்திங்கன்னா செய்யப்பாட்டு வினையாக இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். நெக்ஸ்ட்டு 32வது கொஷின் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. 5 மாடுகள் மேய்ந்தன. இங்கே 5 அப்படிங்கிற நம்பர் வந்தனால இங்கே என்ன கொஷினில் வரும் அப்படின்னா எத்தனை அப்படிங்கிற கொஷின் தான் வரும். ஸோ அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல தான் எத்தனை மாடுகள் மேய்ந்தனன்னு இருக்குது. ஸோ அதுதான் ஆன்சர் கரெக்டு. விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ எத்தனை மாடுகள் மேய்ந்தன. நெக்ஸ்ட்டு 33வது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கு நகர பேருந்து நிற்கும் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கான கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படின்ற கொஷின்னு. நெக்ஸ்ட்டு 34வது கேள்வி 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மூவலூர் ராமாமிர்தம் அம்மா அவங்களோட பெயரில் தான் கொடுக்குறாங்க.
நெக்ஸ்ட்டு 35வது கேள்வி ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ கிபி 1730. நெக்ஸ்ட்டு 36வது கேள்வி தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்கிறாங்க. விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். இதுதான் வந்துட்டு ஆன்சரு. லாஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு பகுத்தறிதல் அப்படிங்கிறதுனால எல்லா பக்கமே ஜென்ரலாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு உணர்வு, அதுக்கப்புறம் சுவை, அப்புறம் நுகர்தல், அப்புறம் காணல், அப்புறம் கேட்டல், பகுத்தறிதல். இந்த லைனில் குறிக்கணும். நெக்ஸ்ட்டு 37வது கொஸ்டின் தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள். விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. நெக்ஸ்ட்டு 38வது கேள்வி நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இப்போ எப்படி அழைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆழ்வார் திருநகரி அப்படின்ட்டு இப்போ சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 39வது கேள்வி பொறுத்துக. சோறு தின்றான், பால் பருகினான், பழம் உண்டான், நீர் குடித்தான். விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 2, 3, 4, 1. நெக்ஸ்ட்டு 40வது கேள்வி இது வந்துட்டு நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்பர்ஸில் கொடுத்துட்டு தமிழ் எண்கள் வச்சுட்டு பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கடலை உருண்டை இந்த இது வந்துட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 1னா கா, 2னா ஊ, 3னா ngா அந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு 8, 7, 6. 8க்கு வந்துட்டு ஆ, 7க்கு வந்துட்டு ஏ, 6க்கு வந்துட்டு ஷா போட்டு இது பண்ணியிருக்காங்க. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துட்டு 4th ஒன்றில் இருக்குது. செகண்ட் வந்துட்டு 5, 4, 3. 5, 4, 3னா 5னா வந்துட்டு ரூ, 4னா வந்துட்டு ஷா, 3னா வந்துட்டு ngா. இது எங்கே இருக்குன்னா 3rd இருக்குது. செகண்ட் வந்துட்டு 3, 2, 1. 3னா வந்துட்டு ngா, 2னா ஊ, 1னா கா. இது எங்கே இருக்குன்னா செகண்ட் ஒன்றில் இருக்குது. தேர்ட் வந்துட்டு 3, 6, 9. 3னா ngா, 6னா சா, 9னா கு. இது வந்துட்டு ஃபஸ்ட் ஒன்று இருக்குது. விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 4, 3, 2, 1. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் நிறைய வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.